மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் பாவனா வடிவங்களாக ஹிருதயத்தில் அந்த அநாகத சக்கரத்தில் அவளை தியானம் செய்தல் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. சரி, அப்படி தியானம் செய்தால் அவள் அங்கே எப்படி விளங்குகிறாள் அப்படின்னு சொல்வதற்காக வரக்கூடிய நாமாவளி ஓம் ரவி பிரக்ஞாயை நமஹ. ஓம் ரவி பிரக்ஞாயை நமஹ. ரவி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு சூரியன் அப்படிங்கிறது தெரியும். ஆக சூரியன் போன்று ஒளியாக விளங்குபவள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சூரியனை சொல்லும் பொழுது என்னென்னலாம் நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா, சூரியன் சந்திரன் அவளுடைய தாடங்கம் சொல்லியிருக்கோம், சூரியன் சந்திரன் அவளுடைய திருவழிகள் சொல்லியிருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது சூரியன் போன்று ஒளியாக எங்கே இருக்கிறாள்? இங்கே அநாகத சக்கரத்தில் விளங்குகிறாள். ஆக ஹிருதயத்தில் தியானம் செய்தால் அவள் எப்படி இருப்பாள் என்று கேட்பதற்கு பதிலாக சூரியனுக்கு ஒப்பான காந்தி உடையவளாக அவள் இருக்கிறாள். ஏனென்றால் அவளை ஒப்புமை காண்பிப்பதற்கு எதுவும் கிடையாது. இருந்தாலும் நாம் காணக்கூடிய இந்த உலக விஷயத்தில் ஏதாவது ஒன்றை ஒப்புமை செய்தால்தான் நம்முடைய மனத்திற்கு அது புலப்படும், நாம் அதை பற்றி கொள்வோம். அப்படி காண்பிப்பதற்காக சூரியனுக்கு ஒப்பான காந்தி உடையவள் என்று சொல்கிறார்கள். இதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது அந்த சூரியனுக்கே ஒளி எங்கிருந்து கிடைத்தது என்று சொன்னோம்? அந்த அம்பிகையிடம் இருந்துதான். சூரியனாகட்டும், சந்திரனாகட்டும், அக்னியாகட்டும், அனைத்திற்கும் சக்தி எங்கிருந்து? இவளிடம் இருந்துதான். அப்படி அந்த சூரியனுக்கு ஒப்பான காந்தி உடையவளாக, அப்ப அத்தனை ஒளிமிக்கவளாக இந்த அநாகத சக்கரத்தில் அவள் இருக்கிறாள் என்று சொல்கிறார்கள். ஆக ஹிருதயத்தில் அவளை நாம் தியானம் செய்தால் இங்கே அவள் ரவி பிரக்யாவாக இருக்கிறாள். மகாபெரியவாச்சரணம்.